வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல சாப்டர் 16 வெல்டிங் கன்சூமபிள்ஸ். இத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வெல்டிங் கன்சூமபிள்ஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வெல்டிங் அப்போ இப்போ வந்து ஒரு ஒரு வெல்ட வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் சரிங்களா? அதுதான் வந்து வெல்டிங் கன்சூமபிள். ஸோ வெல்டிங் அப்ப இந்த மெட்டீரியல் வந்து கன்சியூம் ஆகும். சரிங்களா? இந்த மெட்டீரியல்லாம் வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அதத்தான் வந்து வெல்டிங் கன்சூமபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து வெல்டிங் கன்சூமபிள் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோட்ஸ். அது கன்சியூம் ஆகுதா? பயன்படுத்துறோமா? வயர்ஸ். இப்போ ஜீட்டா, ஜீமா எல்லாம் வயர்ஸ் யூஸ் பண்றோம். ஃப்ளெக்ஸஸ். ஃப்ளெக்ஸஸ் சால வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றோம். அக்ரோமீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூஸ்டர் மாதிரி. கேஸ். சீலிங் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமா? ஜீமா ப்ராசஸில் யூஸ் பண்றோம், ஜீட்டா ப்ராசஸில் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே கன்சியூம் ஆகுது. வெல்டிங் அப்போ கன்சியூம் ஆகுது, பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால தான் வந்து வெல்டிங் கன்சியூமபிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வெல்டிங் கன்சியூமபிள் வந்து சைட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டராக என்னென்னலாம் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எலக்ட்ரோட், வயர் வந்திருக்குன்னா அதோட சைஸை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? வெல்டிங் கன்சூமபிள்ஸில் நீங்கள் எலக்ட்ரோட் வயர் பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். நம்ம வெல்டிங் ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸ் தான் வந்திருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த டைப் வந்து செக் பண்ணணும். மெட்டீரியல் கரெக்டான மெட்டீரியல் வந்திருக்கா? சரிங்களா? ஒவ்வொரு இப்போ ஃபில்லர் ராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஆர் 316L இருக்குது, 70 இஆர் 70S இருக்குது, நிக்கல் குரோமியம் MO3, நிக்கல் குரோமியம் 3 இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் வந்துருக்கா நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் எலக்ட்ரோட் எடுத்துக்கிங்களேன். ஸோ அந்த பேக்கிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கா? இப்போ வேக்கம் டைப்னா அவங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ண தேவையில்லை. பட் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து உள்ள என்டர் ஆகிருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி எலக்ட்ரோடில் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கா? ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா? மாய்ஸ்சர் இருக்கா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ். ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் இதை வந்து பார்க்கணும். சரிங்களா? ப்ராப்பராக வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்களா? ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா? அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு வெல்டிங் கன்சியூமபிள் வந்திருக்குன்னா இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். அஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டரோட வேலை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டோரேஜ் இப்போ வந்து வெல்டிங் கன்சியூமபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம். இது வெரி கிரிட்டிக்கல். சரிங்களா? நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணலை, மாய்ஸ்சரில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இந்த கன்சியூமபிள்ஸ், டஸ்ட்டு கண்டாமினேட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெல்டு குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் பொராசிட்டி வரும், கிராக் வரும், லேக் ஆஃப் ஃபியூஷன் வரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வெல்டிங் இன்ஸ்பெக்டரோட டியூட்டிஸ் என்ன ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு எசென்ஷியல் பார்ட் வெல்டிங் இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸுக்கு என்னென்னலாம் வந்து வெல்டிங் கன்சியூமபிள்ஸ், மெயின் கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எம்எம்இ, மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங், எஸ்எம்ஏடபிள்யூன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மெயின் வெல்டிங் கன்சியூமபிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட் மட்டும்தான். இந்த எலக்ட்ரோடில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோர் வயர் இருக்கும், வெளியில் வந்து ஃப்ளெக்ஸ் கோட்டிங் இருக்கும். இந்த கோர் வயர்
பார்த்தீங்கன்னா 350லேருந்து ஒரு 450 லென்த் இருக்கும். டயாமீட்டர் 2.5லேருந்து 6 அதர் சைஸ் ஆல்சோ அவைலபிள். நார்மல் ஸ்டாண்டர்டாக வந்து 2.5லேருந்து 6 வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் இப்போ இந்த கோர் ஒயர் இருக்குல்ல, கோர் ஒயர் வெல்டிங் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உருகி, சரிங்களா, உருகி ஒட்டிக்கும். சரிங்களா, 2 மெட்டலையும் ஒட்டும். ஸோ அதுதான் வந்து இந்த கோர் ஒயரோட மெயின் இதுவே. சரிங்களா. லைக் கேஸ்டிங். கேஸ்டிங் எப்படி பண்ணுறோம்? இப்போ வந்து மெட்டலை உருக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு மோல்டில் வந்து ஊற்றுறோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா அந்த உள்ள கோர் ஒயர் வந்து உருகி அவங்களுக்கு வந்து ஒட்டிக்குது, ஒட்டி 2 மெட்டலை ஜாயின் பண்ண வைக்கிது. சரிங்களா, கோரோட ஃபங்க்ஷன் இதுதான். அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் கோட்டிங். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து கோட் பண்ணியிருப்போம். சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய எலமெண்ட், காம்பவுண்ட் இதை வச்சு தான் வந்து அதை வந்து மேட் பண்ணியிருப்போம். சரிங்களா. அதில் வந்து இம்பார்ட்டண்ட் அடிட்டிவ்ஸ் சிலிக்கான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு டீஆக்சிடைசர். உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மேங்கனீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு அடிட்டிவ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஃப்ளெக்ஸ் கோட்டிங், இந்த கோட்டிங் இருக்குல்ல, அந்த ஃப்ளெக்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்களா அந்த கோர் வயருக்கு மேலே. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, எதனால அதை கோட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு கோட் பண்ணியிருக்காங்க? சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆர்க் வந்து இக்னைட் பண்ணுறதுக்காக. அதோட ஃபங்க்ஷன் வந்து ஆர்க் இக்னிஷன். அப்புறம் ஆர்க் வந்து ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு வந்து எரியணும். ஸோ அதுக்கப்புறம் சீலிங் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சீலிங் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வெல்டு பூலை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வெல்டு மெட்டல் க்ளீனாக இருக்கிறதுக்காக. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்லாக் எப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எரிஞ்சு உங்களுக்கு ஸ்லாகாக வந்து மேலே வந்து ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கீழே இருக்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக வந்து இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் கண்டென்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. எலக்ட்ரோடில் வந்து உங்களுக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ரூட்டேல், பேசிக், செல்லுலோசிக். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. சரிங்களா. இப்போ செல்லுலோசிக் மெயின் கான்ஸ்டிட்யூவன்ட் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ். பேசிக் பார்த்தீங்கன்னா கால்சியம் காம்பவுண்ட்ஸ். ரூட்டேலுக்கு டைட்டானியா. ஸோ இதில் வரக்கூடிய கேஸ் ரூட்டேல் டைட்டானியாவில் வரக்கூடிய மெயின்லி CO2 வரும், சீலிங் கேஸை. இது வந்து ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இதோட AWS 5.1 இதோட இது வந்து E6013. பேசிக் பார்த்தீங்கன்னா கால்சியம் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து CO2 தான் வந்து சீலிங் கேஸாக வந்து உங்களுக்கு வந்து அது மெல்ட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் குவாலிட்டி அந்த ஹை குவாலிட்டி சர்வீஸில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோடைய AWS A5.1 அந்த இது பார்த்தீங்கன்னா E7018. செல்லுலோசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் CO2. ரூட் ரன்னுக்கு வந்து அதிகமாக வந்து செல்லுலோசிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட எலக்ட்ரோட் வந்து E6010. சரிங்களா. இந்த ஃப்ளெக்ஸ் காம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெல்டிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரிங்களா. வெல்டு ப்ராப்பர்ட்டிஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், வெல்ட் மெட்டலோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். வெல்டிங் அப்போ பெனிட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ் காம்போசிஷன் வந்து ஒரு உறுதுணையாக வந்து இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க எவ்வளோ அந்த ஃப்ளெக்ஸ் நம்ம எதுக்காக அவங்களுக்கு வந்து அவுட் சைடில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்டு ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் கோட்டிங் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து இப்படி தான் வந்து எலக்ட்ரோடு வந்து டினோட் பண்ணுறாங்க. ஈனா எலக்ட்ரோடுன்னு அர்த்தம்.
இந்த 46 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 46னா என்ன அப்படின்னா, இது வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஈல்ட் ஸ்ட்ரென்த் தான் வந்து இந்த 46. இந்த ISO 2560 இந்த ஸ்டாண்டர்ட்ல எலக்ட்ரோட வந்து டினோட் பண்றது வந்து இப்படி தான் டினோட் பண்றாங்க. இந்த 3 பார்த்தீங்களா? இது வந்து இம்பாக்ட் எனர்ஜி. எந்த டெம்பரேச்சர்ல வந்து பண்றாங்க? -30°C பண்றாங்க. சரிங்களா? ஆவரேஜ் உங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் எனர்ஜி இன் ஜூல் பார்த்தீங்கன்னா, மினிமம் 47 ஜூல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 நிக்கல் இது வந்து கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த வெல். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸ் 1.4, நிக்கல் 0.6 லேருந்து 1.2. ஸோ அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வந்து குறிக்கிறது வந்து 1 நிக்கல். ஓகேங்களா? அடுத்து வந்து பி பார்த்தீங்கன்னா, கோட்டிங் டைப். அந்த ஃப்ளெக்ஸ் கோட்டிங் இருக்குல்ல, அது பினா பேசிக். ஓகேங்களா? இந்த 5 இது வந்து மெட்டல் ரெக்கவரி பெர்சன்டேஜ். ஸோ என்ன டைப் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணலாம்? ஸோ மெட்டல் ரெக்கவரி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 5னா உங்களுக்கு வந்து 125. சரிங்களா? கிரேட்டர் தேன் 125 லெஸ் தேன் ஈக்குவல் டு 160. டைப் ஆஃப் கரண்ட் வந்து ஏசி, டிசி, பாசிட்டிவ். அதுக்கப்புறம் 4 வந்து பொசிஷன். ஓகேங்களா? இந்த H5னா வந்து அந்த ஹைட்ரஜன் கண்டென்ட் 100 கிராமுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ எம்எல் வந்து வெல் மெட்டல்ல வந்து ஹைட்ரஜன் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த H5. ஸோ H5னா என்ன? 5 எம்எல் 100 கிராமுக்கு 5 எம்எல் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டென்ட் வந்து டெபாசிட் ஆகுது வெல் மெட்டல். அது மேக்ஸிமம். ஸோ அதை வந்து டினோட் பண்ணுறது தான் வந்து இந்த H5 ஹைட்ரஜன் 5 ml per 100 கிராம். ஸோ EN ISO 2560 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோட கிளாசிஃபிகேஷன் அதை வந்து டினோட் பண்ணுறதுக்கு 2 தான் வந்து பிரிக்கிறாங்க, மெத்தட் ஏ அண்ட் மெத்தட் பி. ஸோ மெத்தட் ஏ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? மெத்தட் பின்னா பின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, E46ன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஏஐ சேர்ந்தது. சரிங்களா? பிக்கு பார்த்தீங்கன்னா வேற உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறும். சரிங்களா? அதில் உள்ள அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் டினோட் பண்ணுறது வந்து மாறும். சரிங்களா? மெத்தட் ஏல பார்த்தீங்கன்னா ஈல்ட் ஸ்ட்ரென்த், அந்த இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 47 ஜூல். இது வந்து மெத்தட் ஏல. மெத்தட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ஆவரேஜ் இம்பேக்ட் எனர்ஜி வந்து மினிமம் வந்து 27 ஜூல். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ISO 2560 ஏ இது வந்து மெத்தட் ஏ. சரிங்களா? இ வந்து எலக்ட்ரோட். அடுத்து வந்து 43. இந்த 43 எதை குறிக்குது அப்படின்னா ஈல்ட் ஸ்ட்ரென்த். ஈல்ட் ஸ்ட்ரென்த் தான் வந்து இந்த 43 வந்து குறிக்குது. ஓகேங்களா? இது வந்து மெத்தட் ஏல. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 இந்த 2 வந்து எதை குறிக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இம்பேக்ட் அந்த இம்பேக்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறோம்ல, எந்த டெம்பரேச்சரில் பண்ணணும், 2னா -20°C வந்து பண்ணணும். ஸோ அதான் வந்து குறிக்குது. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து 1 நிக்கல். இது வந்து அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வந்து குறிக்குது. ஓகேங்களா? இந்த RR இது வந்து கோட்டிங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டே திக் கவரிங் அதை குறிக்குது. அடுத்து வந்து இந்த 6 இது வந்து ரெக்கவரி, மெட்டல் ரெக்கவரியை குறிக்குது. என்ன டைப் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து 3 வந்து பொசிஷன் வந்து குறிக்குது. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த H15 இது வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் டெபாசிஷன் வந்து குறிக்குது. உங்களுக்கு வந்து 100 கிராமுக்கு 50 ml உங்களுக்கு வந்து
ஹைட்ரஜன் வந்து டெபாசிட் ஆகுது வெல் மெட்டலில். ஸோ அதை தான் வந்து ரிலோட் பண்ணுறது தான் வந்து H15. ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து மெத்தட் பி. மெத்தட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ISO 2560 BE55 பி மெத்தட் பி. இதில் வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து 27 ஜூல் உங்களுக்கு வந்து மினிமம். சரிங்களா? அடுத்து வந்து இ வந்து எலக்ட்ரோட், கவர்டு எலக்ட்ரோட். 55 வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. ஸோ 55 வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஏல பார்த்தீங்கன்னா அது வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 16 இது வந்து எலக்ட்ரோட் கவரிங்கை குறிக்குது. சரிங்களா? ஸோ 16னா பேசிக், எல்லா பொசிஷன்லையும் வெல் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் கரண்ட் வந்து ஏசி அண்ட் டிசி ப்ளஸ். அடுத்து வந்து N7 இது வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் காம்போசிஷன். சரிங்களா? அதற்கு வந்து குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் கண்டிஷன் வந்து குறிக்குது. அடுத்து வந்து யூ. சரிங்களா? இது வந்து ஆப்ஷனல் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? சேம் டெம்பரேச்சர், ஓகே, given for 27 ஜூல் டெஸ்ட். ஸோ மினிமம் வந்து 27 ஜூல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா E55 16 N7 which much reach 27 joule at -75 degree Celsius. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து -75 இம்பேக்ட் டெஸ்ட் வந்து -75 டிகிரி செல்சியஸில் வந்து பண்ணணும். ஸோ ஆவரேஜாக வந்து உங்களுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டோட வேல்யூ வந்து மினிமம் 27 ஜூல் வந்து வரும். அடுத்து வந்து H5 இது வந்து ஹைட்ரஜன் ஸ்கேல், அந்த டிஃப்யூஷபிள் ஹைட்ரஜனோட லெவலை வந்து குறிக்குது. ஓகேங்களா? 5 ml per 100 கிராம். புரிஞ்சா? இது வந்து மெத்தட் பி. அடுத்து AWS A5.1 அண்ட் AWS 5.5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். E8018 ஜீன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈனா கவர்டு எலக்ட்ரோட், இஆர்னா எலக்ட்ரோட் ராடுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இ கவர்டு எலக்ட்ரோட். இது ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த A0 இது வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80. ஸோ 80,000 PSI தான் வந்து மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த், இந்த எலக்ட்ரோடோட டென்சைல் ஸ்ட்ரென்த். இங்கே பார்த்தீங்கன்னா E80. ஸோ மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் இது வந்து PSIயில் 80 × 1000னா 80,000 PSI. அடுத்து வந்து இந்த ஒன் வந்து பொசிஷனை குறிக்குது. ஒன்றுனா ஆல் பொசிஷன். சரிங்களா? 3னா ஃப்ளாட் ஒன்லி, 2னா ஃப்ளாட் அண்ட் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஃபில்லட் வெல்டர். ஓகேங்களா? அதை வந்து குறிக்குது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து வந்து இந்த 8 இது வந்து எப்படின்னா எலக்ட்ரோடோட கவரிங். சரிங்களா? அதை குறிக்குது. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் கரண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அதையும் குறிக்குது. சரிங்களா? இங்கே வந்து 8 பேசிக்கு அயன் பவுடர் வந்து 25% அயன் பவுடர் ஏசிலையும் யூஸ் பண்ணலாம், டிசி பாசிட்டிவ்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஜீன் வருது பார்த்தீங்களா, இது வந்து AWS A5.5 இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கிற உள்ள எலக்ட்ரோடில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி A1 B1 B2 இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து எப்படின்னா என்ன டைப் ஆஃப் அந்த அலாய் வந்து டெபாசிட் ஆகுது அந்த வெல் மெட்டலில், ஸோ அதை வந்து பிரிக்குது. இந்த ஜீனா பார்த்தீங்கன்னா 0.5% நிக்கல் ஆர் 0.3% குரோமியம் ஆர் 0.2% மாலி, அதுக்கப்புறம் ஆர் 0.1% பி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அந்த அலாய் டெபாசிஷன் வந்து டெபாசிஷன்
எலமெண்ட் வந்து மாறுது. சரிங்களா? இது வந்து எப்படின்னா ஏடபிள்யூஎஸ் A5.5க்கு மட்டும். ஏடபிள்யூஎஸ் A5.1ல வந்து 4 தான் வந்து வரும். இந்த அடிஷனல் இந்த G, A1, B1, B2லாம் வராது. சரிங்களா? அடுத்து வந்து இப்போ எம்எம்ஏ வந்து கன்சியூமபிள் இருக்குல்ல, அதை வந்து எப்படி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எலக்ட்ரோட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து எந்த ஒரு சிப் இருக்கக்கூடாது. சிப்ஸ் டேமேஜஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கவரிங்கோடைய அந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, கோர் வயர், அதோட கான்சன்ட்ரேசிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். கான்சன்ட்ரேசிட்டி என்ன, ரெண்டோட சென்டர் பாயிண்ட் வந்து சேம் ஒரே இடத்துல வந்து இருக்கும். 2 சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ரெண்டோட சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஸோ சென்டர் பாயிண்ட் ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் சேமாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இது வந்து ஆஃப்செட் ஆயிருக்கு, தள்ளி இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து கான்சன்ட்ரேசிட்டி வந்து இல்லை, இதில் கான்சன்ட்ரேசிட்டி இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரோட் வந்து டேம்ப் ஆகிருக்கக்கூடாது, டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது, மாய்ச்சர் அப்சர்வ் இருக்கக்கூடாது, இல்லை கரோட இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரோட இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கார்ட் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த எலக்ட்ரோடை வந்து சூட்டபுளாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும், கரெக்டாக ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப ட்ரையான ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அங்கே வந்து ஹியூமிடிட்டி வந்து 0% வந்து இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பேசிக் எலக்ட்ரோட், இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கு, ரூட் டெயிலு, சில்வர் சிக் இருக்குது. ஸோ இந்த பேசிக் எலக்ட்ரோடு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த பேசிக் எலக்ட்ரோட், இந்த எலக்ட்ரோட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரிங்களா, இது வந்து லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படி வந்து சொல்கிறோம். சரிங்களா? யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் வந்து பண்ணணும், அதை வந்து ட்ரை பண்ணணும். 300லேருந்து 350 டிகிரி செல்சியஸ் 1 ஹவருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஹோல்டிங் ஓவனுக்கு மாற்றணும். ஸோ ஹோல்டிங் ஓவனோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 150 டிகிரி செல்சியஸ். ஸோ அங்கே இருந்து தான் வந்து வெல்டருக்கு வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கியூவர் அப்படின்னு சொல்லுவோம், போர்ட்டபிள் ஓவன்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம். நம்ம வந்து வெல்டருக்கு வந்து இஷ்யூ பண்ணுவோம். வெல்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதெல்லாமே வந்து பார்க்கணும். இல்லை அந்த எலக்ட்ரோட் வந்து ட்ரையாக இருக்கா, எல்லாம் வந்து செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் கோட்டிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு, மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது எலக்ட்ரோட் வந்து இந்த பேசிக் எலக்ட்ரோட் வந்து வேக்கம் பேக்கேஜில் வந்து வருது. சரிங்களா? வேக்கம் பேக்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே வந்து எந்த ஒரு ஏரோ எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேனுஃபேக்சரர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இது முடிஞ்சா இப்போ வந்து நம்ம வந்து வெல்டருக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டோம், அவங்க வந்து கியூவர்ஸில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த டே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ ரிமைனிங் வந்து எலக்ட்ரோட் இருக்கும். ஸோ அதை வந்து திரும்ப வந்து ஒரு டைம் வந்து ரீபேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க நார்மலாக. ஏன்னா வந்து இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ் கிராக்கிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து உங்களுக்கு வரும். அதனாலேயே உங்களுக்கு ஹைட்ரஜன் இன்டியூஸ் கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஏன் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா எலக்ட்ரோட் அதோட விலையை விட, சரிங்களா, நம்ம அந்த ரிப்பேரோட காஸ்ட் வந்து அதிகம். இந்த ஹைட்ரஜன் டேமேஜ்னால வரக்கூடிய ரிப்பேர் காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அதனால் டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிக் அண்ட்
டிக் ஆர் ஜீட்டா வெல்டிங் ப்ராசஸ். இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் கன்சியூமபிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் வயர் யூஸ் பண்ணுறோம், டங்ஸ்டன் எலக்ட்ரோட், சரிங்களா, சீலிங் கேஸ், அப்புறம் கேஸ் கப், செராமிக் கேஸ் கப், இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து வெல்டிங் கன்சியூமபிள்ஸ், சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து நான் கன்சியூமபிளில் வரும். பட் ஏன் நம்ம கன்சியூமபிளாக வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அதுவுமே வியர் ஆகும். தப்பான டெக்னிக் இப்போ வந்து நார்மலாக வந்து ஜீட்டா ப்ராசஸில் டிசி இஎன் யூஸ் பண்ணுறோம். டிசி இபியில் இது பண்ணோம்னா அதிகமான ஹீட்டை வந்து அந்த டிப்பில் வந்து இருக்கனால அவங்களுக்கு வந்து டிப் வந்து மெல்ட் ஆகும். ஸோ இம்ப்ராப்பர் டெக்னிக்கு கிரைண்டிங் அப்பவும் உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஆங்கிளில் வந்து இருக்கணும். வெட்டெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோ வந்து ஒரு ஆங்கிள் இருக்கணும். ஸோ கிரைண்ட் பண்ணணும். ஸோ அப்போவும் உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி ஆர்க் எரோஷன்னாலையும் இந்த டங்ஸ்டன் இன்க்ளூஷன்லாம் வருது பார்த்தீங்களா, அது வந்து ஆர்க் எரோஷனால தான் வரும். ஸோ இதனாலேயும் உங்களுக்கு டங்ஸ்டன் வந்து கன்சியூம் ஆகும். ஓகேங்களா. டங்ஸ்டன் வந்து அது வந்து குறையும். ஸோ அதனால தான் வந்து டங்ஸ்டனையும் வந்து ஒரு கன்சியூமபிளாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இந்த ஃபில்லர் ஒயர், சரிங்களா. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இஆர் 708 இதெல்லாம் வந்து காப்பர் கோட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா கரோசன் ரெசிஸ்டன்ஸ்க்காக, சரிங்களா. நார்மலாக வந்து ஃபில்லர் ஒயர் பார்த்தீங்களா ஹை பியூரிட்டியில் வந்து வருது. அது ஸோ அப்புறம் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய சீலிங் கேஸ் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஆர்கன் வந்து யூஸ் பண்ணுறோம். 100% ஆர்கன் யூஸ் பண்ணுறோம், ஹீலியம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அந்த மிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர்கன் வந்து ரொம்ப சீப்பரு, ஏரை விட ரொம்ப ஹெவியராக இருக்கும். அது மாதிரி கவரேஜுக்கு பெட்டர் சாய்ஸ் வந்து ஆர்கன். ஹீலியம் வந்து லைட்டர் கேஸ், சரிங்களா. பட் பெனிட்ரேஷன் நல்லாயிருக்கும். பட் ஃப்ளோ ரேட் அதிகமாக வந்து கன்சியூம் ஆகும். இப்போ ஆர்கனை கம்பேர் பண்ணும்போது ஹீலியம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா லைட்டர் கேஸில், சரிங்களா. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜீட்டா ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் வந்து ரொம்ப பியூரிட்டியான கேஸ். ஸோ இந்த ஹோஸு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ டேமேஜ் ஆச்சுன்னா கேஸ் வந்து கண்டாமினேட் பண்ணிடும். ஸோ வெல்டிங் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும், சரிங்களா. இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடு எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவுடர் ஃபோர்ஜிங் மூலியமாக மேக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அந்த எலக்ட்ரோடு டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்து அதில் வந்து ஆக்சைடு வந்து இருக்கும். ஸோ எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஆர்க் வந்து ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி எரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் செராமிக் நாசிலும் ஒரு கன்சியூமபிள் தான். ஸோ ஏன்னா வந்து அது வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகக்கூடியது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபியூசிபிள் இன்செர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட்டில் வந்து நம்ம வந்து ஓவர் பெனிட்ரேஷன் ஆகிறதாகவும் அதே மாதிரி கரெக்டாக வந்து அந்த ப்ரொஃபைலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், சரிங்களா, இந்த ஃபியூசிபிள் இன்செர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து ரூட் அடிக்கும்போது மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து மெட்டீரியலை அப்படியே வந்து சேர்ந்துடும், சரிங்களா. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சியூமபிள் இன்செர்ட், அது வந்து ஃபியூசிபிள் இன்செர்ட் சொல்லும். ஸோ இதுவும் ஒரு கன்சியூமபிள் தான், சரிங்களா. வெல்டிங் எப்போ உருகி இந்த மெட்டீரியலோட ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்து வந்து இந்த மிக்மேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமபிள். இதில் பார்த்தீங்கன்னா சீலிங் கேஸ் யூஸ் பண்ணுறோம், வயர் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. வயரோட குவாலிட்டி வந்து டிக் வெல்டிங் மாதிரியே இருக்கும். வயர் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இது சம் வயர்ஸில் வந்து காப்பர் கோட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க கரோசன் ப்ரொடக்ஷனுக்காக, சரிங்களா. குறிப்பாக அந்த கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் நம்ம வந்து காப்பர் கோட் பண்ணியிருக்கனால உங்களோட கரண்ட் பிக்கப் இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். லைனரில் வந்து
உங்களுக்கு வந்து வயர் வந்து ஃப்ளோ ஆகும்போது காப்பர் கோட்டிங் பண்ணும்போது இந்த ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? காப்பர் கோட்டிங் பண்ணியிருக்கனால சம்டைம் வந்து இந்த காப்பர் ஃப்ளாக்கிங், சரிங்களா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் காப்பர் கோட்டட் வயர்ஸும் அவைலபிளாக வந்து இருக்குது. சரிங்களா? சம் வயரில் பார்த்தீங்கன்னா கிராஃபைடு நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி கரண்ட் பிக்கப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும். நார்மலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வயர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.6 1.6 mm வரைக்கும் வயர் டயாமீட்டர் வந்து வருது. ஸோ ஸ்மாலர் வயர்ஸ் வந்து 1 kg ரீல்ஸ் வந்து வருது. சரிங்களா? ரீல்ஸ் வந்து வருது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா பியூர் ஆர்கன்ஸ், பியூர் CO2, ஆர்கன் மிக்சர், ஆர்கனோட CO2, ஆர்கனோட O2 ஆர் CO2. ஸோ ஒவ்வொரு கேஸ் டைப்புக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ மிக் அண்ட் மேக். மிக்னா என்ன? மெட்டல் இன்னட் கேஸ் வருது. ஸோ மிக்கில் வந்து இன்னட் கேஸ் வந்து யூஸ் பண்ணணும். இன்னட் கேஸ் வந்து ஆர்கன். மேக்கில் வந்து நம்ம வந்து மிக்சர் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஆக்டிவ் கேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளா பியூர் CO2 யூஸ் பண்ணுறாங்க, ஆர்கன் ப்ளஸ் CO2, ஆர்கன் ப்ளஸ் O2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிக்கில் பியூர் ஆர்கன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஆர் பல்ஸ் வெல்டிங் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்பேட்டர் வந்து கம்மியாக இருக்கும், பென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேஸை வச்சும் நம்மளுக்கு வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ டிப் ட்ரான்ஸ்ஃபர், குளோபுலர் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து பியூர் CO2 வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து தீர்மானிக்கிறது வந்து கரண்ட், வோல்டேஜ் அண்ட் கேஸ். ஓகேவா? ஸோ மேக்கில் வந்து பியூர் CO2 யூஸ் பண்ணுறாங்க டிப் ட்ரான்ஸ்ஃபர் மோடில். அப்புறம் பென்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், குட்டாக இருக்கும். நம்ம ஆர்க் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்பேட்டர் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் ப்ளஸ் 5 to 20% CO2 மேக்கில் டிப் ட்ரான்ஸ்ஃபர் மோடு. சரிங்களா? அந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க, பல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பென்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்பேட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்கன் ப்ளஸ் 1 to 2% O2 ஆக்சிஜன் ஆர் CO2 மேக்கில் ஸ்ப்ரே அண்ட் பல்ஸ் அதில் அந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூயிடிட்டி, இந்த மோல்ட் ஆகக்கூடிய ஃப்ளூயிடிட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சா வெல்டிங் ப்ராசஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடிய கன்சூமர். இதில் வந்து 2 கன்சூமர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எலக்ட்ரோட் வயர், இன்னொன்று வந்து ஃப்ளக்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோட் வயர் ரொம்ப குவாலிட்டியான க்ளீன்டு வயர் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வயர் சிமிலர் லைக் மிக் அண்ட் டிக். சரிங்களா? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து நம்ம வந்து கெமிக்கல் கம்போஷன்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளக்ஸ் டைப் வந்து 2 டைப் மெயின் டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃபியூஸ் அண்ட் அக்குமுலேட்டர். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபியூஸ் ஃப்ளக்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதே மாதிரி அக்குமுலேட்டர் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ ப்ராசஸ் எப்படி, அதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபியூஸ் ஃப்ளக்ஸ், ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கையால் வந்து க்ரஷ் பண்ண முடியாது, மிஷின் வச்சு தான் க்ரஷ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து இந்த மிக்சிங் காம்பவுண்ட் இருக்குல்ல, காம்பவுண்ட்ஸ், அப்புறம் அதை வந்து உங்களுக்கு வந்து 1000 டிகிரி செல்சியஸ் அதுக்கு மேலே வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி அதை வந்து கூல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் லைக் பார்ட்டிக்கல் வந்து இது பண்ணும், அதை வந்து க்ரஷ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸுக்கு வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இதில் வந்து அலாயிங் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் இதில் கிடைக்கக்கூடிய அந்த வெல்மெட்டோட குவாலிட்டி கொஞ்சம் லோவராக இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த், குறிப்பாக டென்சைல் ஸ்ட்ரென்த், டஃப்னஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம இந்த இது யூஸ் பண்ணும்போது வெல்மெட்டலுக்கு. இன்னொன்று வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்லாக் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒரு அட்வான்டேஜஸ்.
அக்குமுலேட்டட் ஃப்ளெக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பைண்டிங் ஏஜென்ட் அது மூலயமா வந்து பாண்ட் பாண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்டு அதை வந்து எப்படின்னா சின்ன சின்ன துகள்களாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து சில இதுக்கு கலர்டாக வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன இதில் அப்படின்னா நிறையா அடிக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேனுஃபேக்சர் அப்போது. ஸோ வெல்மெட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரென்த்து டஃப்னஸ்லாம் வந்து பெட்டராக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் ரிமூவல் வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. சர்ஃபேஸ் கண்டிஷன் வந்து கொஞ்சம் புவராக வந்து இதுதான் வந்து அக்குமுலேட்டட் ஃப்ளெக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து இந்த வெல்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணக்கூடிய கன்சூமபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வயர், ஃப்ளெக்ஸ். சரிங்களா? வெல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இதை வச்சு தான் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக ஹியூமிடிட்டி ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் ஹியூமிடிட்டி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ட்ரை ஏரியாவில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது 2 ஃப்ளெக்ஸும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி வந்து எந்த எந்த சூழ்நிலையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த ஃப்ளெக்ஸ் வந்து மாய்ச்சர் வந்து அப்சர்வ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இந்த கன்சூமபிள்ஸ் ஸோ எதை பொறுத்து வந்து கிரேட் பண்ணியிருக்காங்க, டென்சைல் ஸ்ட்ரென்த், எலாங்கேஷன், டஃப்னஸ், அதுக்கப்புறம் டஃப்னஸ் டெஸ்டிங் டெம்பரேச்சர், இதை பொறுத்து கிரேடிங் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிஎஸ்சி 3.1 வெல்டிங் கன்சூமபிள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.